ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீக்கெண்ட் எங்கே போயிருந்தோம்னா கொடிவேரி வாட்டர் ஃபால்ஸ்க்கு போயிருந்தோம். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட தாராளமாக ஒன் டே ட்ரிப்பாக கொடிவேரி போகலாம். ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. குட்டீஸு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட தாராளமாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஒன் டே ட்ரிப்புக்கு ஏற்ற இடமா இருக்கும் அது. நாங்கள் போகும்போது தண்ணி அதிக அளவில் போயிட்டு இருந்தது. பார்க்கவே சூப்பராக இருந்தது. ஜாலியாக குளித்து என்ஜாய் பண்ணோம். இங்கே பரிசல் சவாரி இருக்குது. ஒரு நபருக்கு வந்து 50 ரூபா வாங்குறாங்க. நாங்கள் ஒரு ஃபேமிலியாக ஒரு 7 மெம்பர்ஸ் போயிருந்தோம். அந்த கொடிவேரி ஃபால்ஸில் பரிசலில் போகிற சுகமே தனியாக இருக்கும். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ப்ரைஸும் ரொம்ப கம்மி, அதனால ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஒன் டே ட்ரிப்பேன். குட்டீஸ் கூட்டிகிட்டு போனீங்கன்னா பரிசலில் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க ஜாலியாக. பரிசலில் போகும்போது சேஃப்டிக்காக லைஃப் ஜாக்கெட்டும் கொடுத்துருவாங்க. பரிசலில் சேஃப்டியை கூட்டிகிட்டு வந்து விட்டுருவாங்க. அதனால தாராளமாக போகலாம். சார்ஜும் கம்மி தான். பரிசலில் தாராளமாக ஒரு 8 பேர் தாராளமாக போகலாம். பாப்பா பாப்பா நல்லா இருக்குதா? நம்ம இங்க போட்டிங் வர்றதுக்கு பயந்துட்டு கிடக்குறாங்க. அங்கே இருந்து இது வரலைன்னு சொன்னீங்கன்னா அப்போ நீ தான் உட்காந்துருக்கணும். பாப்பா தமிழினி இதுக்கு வாக்கு போகணுன்னு நான் டூர் போகணுன்னு வந்து நைட்டு பார்க்குறது தான். இது பேசுறது ரெக்கார்ட் ஆகு. ஓகேண்ணா. தம்பி இங்கே வரும், இங்கே வாரி. சரிதான் ஆமா யாரு நல்லா இருக்குதுல்ல.
சும்மா இது எல்லாம் நம்ம பயந்தோம்னா அப்புறம் எதுவும் பண்ண முடியாது. கொடிவேரி போகும்போது தண்ணி அதிகமாக போயிட்டு இருந்தது. பட் குளிச்சு ஜாலியாக குளிச்சு என்ஜாய் பண்ணோம். இது நாங்கள் போனது வீக்கெண்டுங்கிறதுனால கூட்டம் அதிகமாகவே இருந்தது. வீக் டேஸில் க்ரௌடு கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க பாருங்க. நாங்கள் போனது சண்டே வீக்கெண்டுங்கிறதுனால கூட்டம் அதிகமாகவே இருந்தது. நாங்கள் கடைசியாக ஒரு மீன் சாப்பாடு, இங்கே மீன் சாப்பாடு ஸ்பெஷலு தாராளமாக சாப்பிட்டு வந்தோம். தேங்க்யூ.